போட்டது எப்படி இருக்கு? ஃபேஸ்லாம் நல்லா க்ளீன் ஆயிடுச்சு. சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ரஃப்பாக இருக்கும்ல, வெயில் டெய்லி சுற்றுறதால நான் அதில் ஒரு மாதிரி அழுக்குலாம் நிறைய இருக்கும்ல, இப்போ அந்த அழுக்குலாம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கு. அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அந்த தக்காளி அப்ளை பண்ணும்போதே ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் ஷைனிங் ஆயிடுச்சு இல்லை? ஆமாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நம்மளோட ஃபேஸ் எப்படி பிரைட் ஆக்கலான்றதான் பார்க்க போகிறோம். காய்ச்சி ஆற வச்ச பால் ஒரு 2 ஸ்பூன் எடுத்துக்கலாம். காட்டன் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு அதை ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா தொடச்சி எடுக்கணும். ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வெளியே வந்துடும். பாலில் இருக்க விட்டமின்ஸ் முகத்தில் இருக்கிற கருவளையம், கரும்புள்ளி இது எல்லாத்தையுமே ரிப்பேர் செய்யும். பாலில் நேச்சுரலாகவே மாய்ஸ்சரைசர்ஸ் இருக்குது. இது நம்மளோட சருமத்தில் இருக்க அழுக்கு, டெட் ஸ்கின்ஸ், டெட் செல்ஸு, நச்சு, தூசுகள் எல்லாமே நீக்கி நம்மளோட சருமத்தை பாதுகாப்பாக வச்சுருக்கோம். ஃபேஸில் இருக்கிறது இந்த மாதிரி நல்லா அழுத்தி தொடச்சி எடுத்துருங்க. ஃபேஸில் இருக்க அழுக்கு எல்லாமே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு பண்ணலாம். ஃபேஸ் ஸ்க்ரப் பண்ண போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் சர்க்கரை, ஒரு தக்காளி எடுத்து 2ஆக கட் பண்ணிக்கலாம். ஒரு பாதி தக்காளியை சர்க்கரையில் டிப் பண்ணிவிட்டு ஃபேஸில் ஆன்டி கிளாக்வைஸ், கிளாக்வைஸ் 2 சைடும் மாற்றி மாற்றி நல்லா ஸ்க்ரப் பண்ணுவோம். இப்படி பண்ணுறதுனால நம்மளோட சருமத்தில் இருக்க டெட் செல்ஸ் எல்லாமே நீங்கிடும். சரும தொலைகள் எல்லாமே சுருக்கும். டேன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடும். அங்கங்கே டார்க் ஸ்பாட்ஸ், கரும்புள்ளிலாம் இருக்கும்ல, அது எல்லாமே சரி பண்ணிடும். தக்காளியில் விட்டமின் சி இருக்கிறதுனால நம்ம சருமத்தை நல்லா பொலிவாக வச்சுருக்கோம். நிறத்தை அதிகமாக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. அது மட்டும் இல்லாமல் ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்களுக்கு அதிகப்படியான நம்ம ஃபேஸில் ஆயில் இருந்துச்சுன்னா அதை உறிஞ்சிட்டு நம்ம சருமத்தை நல்லா பொலிவாக நல்லா பிரைட்டாக வச்சுருக்க உதவுது தக்காளி. ஃபைவ் to 10 minutes நல்லா ஃபேஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். நல்லா ஸ்க்ரப் பண்ணணும். நம்மளோட 2 கையை வச்சு நல்லா கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ் வச்சு நல்லா மசாஜ் கொடுத்துக்கலாம். அந்த மூக்குக்கு சைட்லலாம் அழுக்கு இருக்கும், அந்த இடம், கழுத்துக்கு கீழே எங்கெங்கெல்லாம் ஸ்கின்னு கொஞ்சம் பிளாக்காக இருக்கும் அங்கெல்லாம் கொஞ்சம் அழுத்தி நல்லா தேய்ச்சிக்கலாம். ஆயில் ஃபேஸ் இருக்கிறவங்க வாரத்தில் 2-3 தடவை கூட நீங்கள் இந்த பேக் நீங்கள் ட்ரை பண்ணலாம். உங்கள் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக இருக்கும். இப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்தாச்சு. அடுத்து ஸ்டீம் பண்ணிக்கலாம். ஸ்டீம் பண்ணுறதுனால ஃபேஸில் இருக்க துளைகள் எல்லாமே விரிவடைஞ்சு அழுக்கு எல்லாமே வெளியேறும். மூக்குக்கு சைடில், மூக்குக்கு மேலே இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஃபேஸ் பேக் போட போகிறோம். அதுக்கு 1 ஸ்பூன் கடலை மாவு, ஒரு லெமன் ஃபுல்லாக எடுத்து புழிஞ்சு விட்டுக்கலாம். லெமன் இல்லாட்டி தயிரும் புழிஞ்சு விட்டுக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தயிர் ஊற்றிக்கோங்க, அதுதான் உங்கள் ஃபேஸ் கரெக்டாக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ரோஸ் வாட்டர் இருந்தாலும் அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா குழைச்சிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். கடலை மாவும் ஃபேஸை நல்லா பொலிவாக்கும். சுருக்கத்தை எல்லாமே மறைய செய்யும். முகப்பரு, கரும்புள்ளி, நம்மளோட ஸ்கின் டோனே கலரும் சேஞ்ச் ஆகும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.
இது ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு 15 to 20 மினிட்ஸ் அப்படியே ட்ரை ஆகட்டும். ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு 2 வெள்ளரிக்காய் வந்து 2 பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து கண்ணில் வச்சுக்கலாம். கண்ணுக்கு வந்து நல்லா குளிர்ச்சியாக இருக்கும். ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துடலாம். போட்டது எப்படி இருக்குது? ஃபேஸ்லாம் நல்லா க்ளீன் ஆகிடுச்சு. சாஃப்டாக இருக்க மாதிரி இருக்குது. ரஃப்பாக இருக்கும்ல, வெயில் டெய்லி சுற்றுறதெல்லாம் நான் அதில் ஒரு மாதிரி அழுக்கெலாம் நிறைய இருக்கும்ல. இப்போ அந்த அழுக்கெலாம் போயிட்டு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்கு. ஃபர்ஸ்ட்டை விட இப்போ ஃபேஸ் நல்லா ஷைனிங்காக இருக்கு. அப்படியே சாஃப்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம அந்த தக்காளி அப்ளை பண்ணும்போதே ஃபேஸ் அப்படியே கொஞ்சம் ஷைனிங் ஆயிடுச்சு இல்லை? ஆமாம். வாரத்தில் ஒரு நாள் நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.